ஏழு கழுத வயசாச்சு நரமுடியும் வந்தாச்சு ஆனாலும் இன்னும் உன்னை கிடைக்கலையே. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப? போதாது, ஒரு நல்லதாவது செய்யணும். தோ உடனே செய்யணும் பாரு. உன் போனுக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கோம். என்ன சொல்ற? உன் போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாரு. ஆமா, அந்த பொண்ணுக்கு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணு. ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ இப்பவே அனுப்பிடுறேன். இப்போ பார், கொண்டு ரிப்ளை பண்ணிட்டா. அப்புறம் என்ன, உன் ஃபியூச்சர் பத்தி நல்லா திங்க் பண்ணு. அவ்வளவுதான். அப்புறம் இங்க என்ன வேலை? கிளம்ப வேண்டியதானே? பரா ஓட பாத்துக்கிறேன். கிளம்பட்டு மாமல, கிளம்பிட்டு. The next day. முருகா, சொல்லுங்க சிசியன். நீ சொன்னதான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணேன். நேத்து ஃபுல்லா மெசேஜ் பண்ணா, இன்னைக்கு பண்ணா மெசேஜே ரிப்ளை வரல. இதுக்கப்புறம் ரிப்ளை வராது. ஏன் முருகா? நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் முடிவு பண்ணல. ஆமா, அந்த பொண்ணுக்கு அடுத்தவர கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுல. அட பாவி. பரா புதுசா நடக்கிற மாதிரி ஷாக் ஆகுற. இந்த குடும்பம் என்கிட்ட ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் வச்சுட்டே இருந்தாங்க, அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும்ட்டு. அதான் உனக்கு ஒரு மெசேஜ் பண்ண சொன்னேன். உன் பவரை பத்தி தான் தெரியுமில்ல. நீ லவ் கிரஷ்னு சொன்னாவே உடனே அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிரும். அதான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. நீயுமா என்ன யூஸ் படுத்திட்ட? அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், அதுக்கு அப்படியே ரிப்ளை பண்றியா? மறுபடியுமா? ஆஹா, தம்பி அப்படியே சாங் போட்டு போயிட்டாப்ல. நீங்க அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.